நிறைய எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்களா, அதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு வரும். காசு பணமும் வரும், பேரும் புகழும் வரும். நிறைய வாய்ப்புகள் தேடி வரும், விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் நீங்க நிதானமா யோசிச்சு என்னென்ன செய்யணுங்கிறதையும் எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஸ்பேஸ் உருவாகும். ஒரு இது மக்கள் கிட்ட ஈஸியா போய் பதிவீங்க. இப்போ மக்கள் உங்களையே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. ஒரு பொதுவாகவே ஒரு கலைஞருக்கு மக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கலைஞரா இருக்கணும்னு நினைப்பீங்களே, அதெல்லாம் இந்த வாட்டி வரும். பாராட்டுகள் குவியும். உங்களுக்கு காசு பணம் எந்த அளவுக்கு வருமோ அதே அளவுல உங்களுக்கு பாராட்டுகள் விருதுகள்லாம் குவியக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். நிறைய நபர்களுடைய தொடர்புகள், அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறுறது, அவங்களுடைய பாராட்டுகள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு புதுசா கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா காசு பணம் வருது, இந்த மாதிரி நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த துலா ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நிறைய காசு பணம் பார்க்கலாம். புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது, நீங்களா ஓனா பிசினஸ் ரெடி பண்ணி அது மூலியமா நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன் வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. புதுசா நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம். 2ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு. நெகட்டிவா இருந்தாலும் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிறது, இது வரைக்கும் இருந்த நெகட்டிவ் ஃப்ரேம்லாம் மாறி பாசிட்டிவான மாறுறது, மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாகவே துலா ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு ஜாக்பாட்டான மாதம் தான். ஏன்னா நிறைய வருமானம், காசு பணம் கிடைக்கக்கூடியதுதான். காசு பணம் வந்தாலே பல பிரச்சனைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். அப்புறம் நமக்கு கொஞ்சம் மன நிம்மதியும் கிடைச்சிரும். மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய வாய் வார்த்தைகளாலையும் நம்மளுடைய செயல்முறை அணுகுமுறையினாலையும் மாத்திக்கலாம். எல்லா விஷயங்களையுமே மாற்ற முடியும். துளாராசிக்கு இவ்வளவு நாள் இருந்த கஷ்டகாலம்லாம் போய் இனிமேல் அடுத்தடுத்து நல்ல காலங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால தயாராக இருந்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.